السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين. صدق الله العلي العظيم. عن عبد الله رضي الله تعالى عنه قال: من سره أن يلقى الله عز وجل غدا مسلما فليحافظ على هؤلاء الصلوات حيث ينادى بهن، فإن الله عز وجل شرع لنبيكم صلى الله عليه وسلم إلى آخره. أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول نبي كريم. அளவில்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் மொழித்தது. இன்னும் அமையும் தூதர் நபி நாயக காத்தல் நபி முத்தர் நபி சம்மர் நபி சீரிய நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தார் ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்தியோத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்களை மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தொழுகையில் பேணுதல். ஏனென்றால் மனிதனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மூலியமாக அல்லாஹ் தஆலா இந்த சன்மார்க்க இஸ்லாத்தை கொடுக்கப்பட்ட பொழுது இந்த சன்மார்க்க இஸ்லாத்தில் யாரெல்லாம் நுழைந்தார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கூடிய திருக்கலிமாவை யாரெல்லாம் நாவினால் முடிந்து உள்ளமாற தான் விருப்பத்துடன் அதில் இருக்கின்றார்களோ அந்த மனிதர்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தொழுகை என்பது கடமையாக இருக்கின்றது. அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் உள்ளவராக இருந்தாலும் சரி, நோய்வாயில் பட்டவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனுக்குமே தொழுகை என்பது விடுவதற்கு இடமில்லை. சன்மார்க்கத்தில் தொழுகையை விடுவது என்பது மாபெரும் ஒரு குற்றமாக இருக்கின்றது. எப்படி சொல்லப்படுகின்றது என்றால், பெரும் பாவி என்று யாரை சொல்வது என்றால்,
பெரும் பாவி என்று இந்த பூமியில் மனிதன் இருக்கின்றான் என்றால் அந்த பெரும் பாவி யார் என்று தெரியுமா? தொழுகையை விடுபவன். தொழுகையை பொதுவோக்குத்தனமாக விடுகின்றானே இந்த மனிதன் பெரும் பாவியாக இருக்கின்றான். ஆனால் தொழுகையை அதே தொழுகையை நிராகரிக்கின்றான். தொழுகை நடைபெறுகின்றது. நடைபெறக்கூடிய சமயங்களிலும் கூட சத்தங்களை கேட்டுக்கொண்டு பொதுவோக்குத்தனமாக செல்லாமல் யார் நிராகரித்தவர்களாக வீட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அல்லது வீதியில் இருக்கின்றார்களோ இவர்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியே சென்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். தொழுகையை செல்ல வேண்டும் எனக்கூடிய எண்ணம் இருக்கின்றது. ஆனால் இவர் செல்லாமல் இருக்கின்றார். ஒரு பொதுவோக்குத்தனம். இப்படி விடக்கூடிய நபர் பாசிக் என்பதாக சொல்கின்றார்கள். அதுக்குரிய சகோதரர்களே, தொழுகை நாம் போமாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடியது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றவனாக ஆகிவிடுகின்றான். அப்படியானால் தொழுகை அந்த அளவிற்கு முக்கியமான ஒன்று. நாம் அதை முதன்மையாக விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகின்றார். பார்வையற்ற சஹாபி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், சத்தங்கள் தாங்களுடைய சத்தங்கள் கேட்கின்றது. அங்கிருந்து நான் பள்ளிக்கு வருவதற்கு மஸ்ஜிதுல் நபவிக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கின்றது. என்னுடைய இல்லங்களில் தொழுது கொள்வதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக அனுமதி தருகின்றார்கள். நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் உங்களுடைய இல்லங்களில் என்று. பின்பு அந்த சஹாபியை அழைக்கின்றார்கள். அவர் போனவரை திரும்ப கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு. பாங்குடைய சத்தங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு கேட்குதா? யார் சொல்லா? நல்ல முறையில் கேட்குது. அப்படியானால் நீங்கள் பள்ளிக்கு வந்து அணிய வேண்டும். எந்த அளவிற்கு உடல்நல குறைவின் காரணமாக நடப்பதற்கு முடியவில்லை, இரு நபர்களுடைய துணையுடன் நான் பள்ளிக்கு வர முடியும் எனக்குரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட தொழுகைக்கு நீங்கள் வர வேண்டும் பள்ளிக்கு. ஆண்களுக்குரிய கட்டளைகள் அது. ஆண்கள் அவசியம் வந்தே தீர வேண்டும். வரவில்லை என்றால் ஒன்று நான் மறுக்கக்கூடியவனாக இருந்தால் காப்பியாக மாறிவிட்டு நான் நிராகரிப்பாளனாக பொதுவாக்குத்தனமாக இருந்தால் அவன் பெரும் பாவியாக குற்றவாளியாக இருக்கின்றான். இந்த பூமியில் வாழக்கூடிய நபர்கள் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனம் நாடுகின்றது எப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களை அழைக்கப்பட்டு விரைவுகளை சேகரிக்கப்பட்டு யார் தொழ வரவில்லையோ தொழாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை நிறுப்பு வைத்துக் கொடுத்துவதற்கு என்னுடைய மனம் நாடுகின்றது என்றாக சொன்னார்கள். அப்படியானால் தொழாதவர்களுடைய நிலைமைகள் இந்த அளவிற்கு இருக்கின்றது. தொழாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டங்களில் முனாஃபிகீன்கள் கூட இவர்கள் வந்தார்கள், தொழுகைக்கு வந்தார்கள், தொழுகையை தவறவிடுவதில்லை. அப்ப முனாஃபிக்கை விட ஒரு மனிதன் தொழ வரவில்லை என்றால் முனாஃபிக்கை விட கேடு கெட்டவனாக இருக்கின்றான். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவரவருக்கு அசால்ட்டு பொறுப்போக்குத்தனமாக இருக்கின்றார்கள். தொழுகின்றார்கள் என்பது பெரும் ஞானத், தொழக்கூடியது பெரும் ஞானத். சயீத் இப்னு முஸ்அப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இன்னொரு தாபி. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. 40 ஆண்டு காலங்கள் இவரிடத்தில் மண்டியிட்டு ஓடிய மாணவர் செல்கின்றார். செல்லக்கூடிய சமயத்தில் அந்த மாணவர் கேட்கின்றார், உஸ்தாத் அவங்களே, நீங்க பெரிய தக்வாதாரிங்கிறது தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா உங்கள்கிட்ட இருந்து ஒரு நியமத்துகளை எந்த ஒன்றையுமே நான் பார்க்கவில்லையே என்பதாக கேட்கின்றார். உங்களிடத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு அற்புதங்கள் எந்த ஒன்றையுமே நான் பார்க்கவில்லையே
என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் வாருங்கள் என்பதாக. அமர வைத்து தன்னுடைய மாணவர்களிடம் கேட்கின்றார்கள், 40 ஆண்டு காலமாக நீ என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றாய், 40 ஆண்டு காலமாக என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றாய், இந்த 40 ஆண்டு காலங்களில் எனக்கு எந்த ஒரு இமாம் ஜமாத் தவறியதுண்டா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் மாணவர் சொன்னார், இல்லை இல்லை, தவறியதே இல்லை, ஒரு நாள் கூட உங்களிடத்தில் நான் வந்தது 40 ஆண்டு காலங்களில், 40 ஆண்டு காலங்களில் ஒரு நாள் கூட ஒரு வக்து கூட தவறியதாக இமாம் ஜமாத் தவறியதாக நான் காணவில்லை என்பதாக சொன்னார்கள். அடுத்து கேட்கின்றார்கள், 40 ஆண்டு காலமாக நீ பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் என்னை, தக்பீர் தஹரீமா என்று சொல்கின்றோமே, முதல் தக்பீர் இமாம் கட்டுகின்றாரே, காமத் சொல்லப்பட்டவுடனேயே அல்லாஹ் அக்பர் என்று முதன்மையாக கட்டப்படுகின்றது. இந்த தக்பீர் தஹரீமாவை 40 ஆண்டு காலங்களில் எங்காவது நான் தவறவிட்டவையை கண்டதுண்டா என்பதாக கேட்கின்றார்கள். இல்லை உஸ்தாத் அவர்களே, நான் கண்டதில்லை. 40 ஆண்டு காலங்களில் ஒரு நாட்கள் கூட உங்களிடத்திலிருந்து நான் ஜமாத்தை தவறவிட்டதோ அல்லது தக்பீர் தஹரீமாவை தவறவிட்டதோ நான் காணவில்லை என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், இதுதான் எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரிய நியாமத். பெருமன்ன நியாமத் என்னவென்று தெரியுமா? இதுவரை என்னுடைய வாழ்நாட்களில் ஜமாத்து தவறியதில்லை, தக்பீர் தஹரீமாவும் தவறியதில்லை என்பதாக சொன்னார்கள். இது கிடைக்கக்கூடிய பெரும் ஞானம். ஒரே ஒரு சமயம் மட்டும் தவறிருக்கலாம் எனக்குரிய ஒரு அச்சப்பாடுகள் அங்கே இருக்கின்றது. ஹர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடந்தது. இந்த போருடைய சமயங்களில் தவறிவிடுமோ எனக்குரிய அச்சப்பாடுகள் அப்பொழுது ஏற்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் இமாம் ஜமாத் நடக்கவில்லை, ஆனால் இவருடைய கொள்கைகள் தவறவில்லை. இந்த ஹர்ரா என்று சொல்லக்கூடிய போர்க்களம் எப்படி எங்கே இருந்தது அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது அஜீசுடைய போர்க்களம், அவர்களுடைய ஆட்சி காலங்கள், ஆட்சி காலத்துல என்ன நடக்குது? மக்காவை வந்து மதீனாவை வந்து கைப்பற்றுவதற்காக வேண்டி பெரும் கூட்டம் ஒன்று படையெடுத்து வந்தது. அப்பொழுது வரக்கூடிய சமயங்களில் எல்லோரும் அதனுடைய மக்காவுடைய மதீனாவுடைய எல்லை பகுதிக்கு சென்று வருகின்றார்கள். மதீனாவுடைய எல்லை பகுதிக்கு சென்று அதை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி அங்கு ஒரு போர் நடக்கின்றது. ஹர்ரா என்று சொல்லக்கூடிய போர் வந்தது. அந்த போருடைய சமயங்களில் சில நாட்கள் மஸ்ஜிது நபவியிலே பாங்குடைய சப்தங்கள் ஒதுக்கப்படவில்லை. தொழுகையே நடக்கிறாங்க, ஜமாத் தொழுகை நடக்கல, பாங்கு சொல்லப்படல. இந்த லெவல்ல இருக்கையில என்ன இவங்க அர்த்தம்? மஸ்ஜிது நபவிக்குள்ள இருந்தாங்க. மஸ்ஜிது நபவிக்குள்ள இவர்கள் இருந்த பொழுது எந்த அளவிற்கு இவர்களுக்கு வந்தது என்றால், பாங்குடைய வக்துடைய நேரங்கள் வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபிலிருந்து ஒரு கரச்சலுடைய சப்தங்கள் வெளிப்படும். அவங்க சொல்றாங்க, ஒரு சப்தம் வெளிப்படும். அந்த சப்தத்தை வைத்து நான் அறிந்து கொள்வேன் வக்து தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதாக எண்ணி 3 நாட்கள் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றது. அந்த சமயங்களில் தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த சப்தங்களை வைத்துக் கொண்டு தொழுகை தொழுவேன் என்பதாக சாஜிபுன் முஸாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து சொல்றாங்க. பள்ளியிலே நான் இருந்திருக்கேன், அப்பொழுதும் நான் தொழுகையை விடவில்லை. ஆனால் ஜமாத் இமாம் ஜமாத் அந்த இடத்துல இல்லை, தொழுகையும் இல்லை. வக்துடைய நேரங்களுக்கு வருகின்றார்கள், இவர்கள் தொழுதார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் தாரமியில் இடம்பெற்றிருக்கின்றது. 93வது ஹதீஸாக. அருமைக்குரிய சகோதரர்களே, இவர்கள் தாபீனுடைய வரிசையில் வரக்கூடியவர்கள், தாபீனுடைய வரிசையில் வரக்கூடியவர்கள் இந்த அளவிற்கு பேணுதலாக தொழுதிருக்கின்றார்கள். பேணுதல் என்பது ஏதோ ஒரு காரியத்திற்காக வேண்டி பள்ளிக்குள் வந்து தொடுவதல்ல. பள்ளிக்குள் ஏன் வருகின்றோம் எனக்கூடிய ஒரு அவநிலைகள் ஏற்படும் அளவிற்கு வருவதல்ல.
பள்ளியில் தொழ வருகின்றோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் உரையிட வருகின்றோம், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வருகின்றோம். இந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்கணும், அல்லாஹ்விற்கு நமக்கு நேரடியாக கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், முஃமினருக்கு தொழுகை ஒரு மிஅராஜ். அல்லாஹ்வோடு நேரடியாக நீங்கள் உரையாடுகின்றீர்கள். நான் அல்லாஹை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டே இருக்கின்றான். நான் என்ன செய்கின்றேன், எதுவும் செய்கின்றேன், எந்த எண்ணத்தை செய்கின்றேன், எல்லாவற்றையும் அல்லாஹ் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து யாரும் தப்பிவிட முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பேணுதல் என்பது முதன்மையாக நாம் ஜமாத்துடன் தொழ வேண்டும் எனக்கூடிய ஒரு பேணுதல் நமக்கு வேண்டும். முதல் பேணுதல் அந்த ஜமாத்துடன் தொழுவதும் கூட எப்படி தொழ வேண்டும், தக்பீர் தஹரீமாவுடன் தொழ வேண்டும், தக்பீர் தஹரீமாவுடன் விடாமல் தொழ வேண்டும். உண்மையில இந்த தொழக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது அல்லவா, இன்று தெரியாது நாளை மாற்றத்தில் அது தெரியும். ஷஹாதத்துடைய கலிமாக்களை முடிந்தவர்களாக நாம் கை எழுதுகின்றோம், முகம் கழுகின்றோம், அனைத்தும் கழுகின்றோமே. இந்த இடங்கள் எல்லாம் நாளை எப்படி பௌர்ணமுடைய நிலவுடைய வெளிச்சத்தை நாம் காண்கின்றோமோ, பூமியிலிருந்து காண்கின்றோமோ, இதுவொன்று நாளை மாய்ச்சல் மைதானத்தில் மக்கள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய அந்நாளிலே நம்முடைய உறுப்புகளில் இருந்து அல்லாஹ் தஆலா பிரகாசத்தை வெளிப்படுத்துவார். ஒரு செய்யப்பட்டவருடைய உறுப்புகளில் பிரகாசத்தை ஏற்படுத்துவார். அந்த ஒளி எப்படி இருக்குது, ஒது வந்து நான் தொழுவதற்காக வேண்டி ஒளி செய்கின்றன நீயத்துடன் தொழ வேணும். இங்க பேசிக்கிட்டு என்ன பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ஆச்சு, அவன் வந்தானே போனானே இருப்பாரு, எல்லாம் தெரிவிப்பாரு. எப்படி பாவம் போகும், உங்களுடைய ஒழுக்கு எங்க முகமலான உருவாக ஆகும். ஒழுவுடைய சாதாரணமா ஒண்ணும் பெரிய விஷயம் தான் கிடையாது. ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் சொல்லி கைய கழுவுறோம், ரெண்டு கையை மணிக்கட்டு வரை கழுவுகின்றோம். அடுத்த முறையாக ஒவ்வொரு உறுப்புக்களையும் கழுவும் பொழுது இரண்டாம் கலிமா ஷஹாதத்துடைய கலிமாவை மொழிந்தவர்களாக நீங்கள் கழுவுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாக நாம் சொல்லிக்கொண்டே கழுவுகிறோம். இதை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் ஒளி செய்யக்கூடிய சமயங்களில் அவர்கள் இந்த நீயத்துடன் சரியான உருவாக செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரினால் கழுவப்படுகின்றது. முகத்தில் நீங்கள் கழுவக்கூடிய சமயங்களில் எதையெல்லாம் காணாதை கண்ணீர்களோ, நுகராததை நுகர்ந்தீர்களோ, கேட்காததை கேட்டீர்களோ, பேசாததை பேசினீர்களோ, எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா சிறும் பாவங்களை எல்லாம் அதன் மூலியமாக ஒளி செய்யக்கூடிய தண்ணீரின் மூலியமாக கழுவி விடுகின்றார். அப்படியானால் நம்முடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பாவங்கள் கழியக்கூடிய ஒரு உருவாக நான் செய்கின்றேன். நாம் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பாவங்களை நான் கழுவுகின்றேன், தூய்மை வருவதற்காக வேண்டி கழுவுகின்றேன். ஷஹாதத்துடைய கலிமாவை பெற முடிந்தவர்களாக சொல்வதற்காக வேண்டி நான் ஒளி செய்கின்றேன் கூடிய அந்த நீயத்தை மைண்டில் புத்தியில் ஏற்கப்பட்டு நாடுகளில் முடிந்தவர்களாக ஷஹாதத்தை முடிந்தவர்களாக கைகளினால் கழுவக்கூடியவர்களாக இருந்தால் அது முக்கம்மலான உருவாகும். யார் ஒருவை சரியான முறைகளில் செய்து தொழுகையும் சரியான முறைகள் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதியாக ஆக்குகின்றார். நம்ம இடத்துல வந்து இருக்கா ஒருவரை சமயத்திலேயே பேச ஆரம்பிக்கிறோம். என்ன பேசுறோம், புரணி பேச ஆரம்பிக்கிறோம். அந்த தேவையில்லாத விஷயங்கள் உலகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அங்க இருந்து பேசி நீங்க இருக்கிறது வீட்டுல இருக்கீங்க, கடையில இருக்கீங்க, கட்டத்தில் இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் அங்கெல்லாம் பேசுற பலாக்கள் பத்தாதுன்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்குள் வரப்பட்டு ஒளி செய்வதில் ஆரம்பிக்கப்பட்டு தொழுகையில் தக்பீர் வெட்டுவதற்கும் இன்று வரை பிராக்களை கேள்வி கொண்டிருக்கின்றீர்களே, நடக்கிறதா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தொழுகைகளில் பேருதல்கள் எங்கே போனது?
நபியவர்கள் தொழுதார்கள், கையேந்தினார்கள், கேட்டார்கள், எல்லாம் கொடுத்தானே. இப்ப முத்தி முத்தி கேட்கிறோம், இன்னும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா எப்படி கிடைக்கும்? நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பலகீனம் பெற்றதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடூரமான ஆட்சியாளர்களை அமைப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், கடலிலும் நீரிலும் நிலத்திலும் குழப்பங்கள் ஏற்படுகின்றது என்றால் எதனால் என்று தெரியுமா? நாம் செய்யக்கூடிய பாவத்தினால் தான், கரத்தினால் செய்யக்கூடிய ஒன்றினால் தான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். நம்முடைய புத்திகளில் இருந்து, நம்முடைய செயல்பாடுகளில் இருந்து அனைத்திலுமே அல்லாஹ்வை மறந்தவர்களாக மாறிவிடுகின்றோமே, அல்லாஹ்வை பற்றி சிந்தனைகள் இல்லாதவர்களாக மாறிவிடுகின்றோமே. தொலை வரக்கூடிய சமயங்களில் அல்லாஹ்வை அஞ்சியதாக அந்த வரக்கூடிய ஒரு 10 நிமிடம், 1/4 மணி நேரங்கள், இவ்வளவுதான் ஒரு வக்திற்கு 5 நேர வக்திகளுக்கு எங்கே சென்றது நம்முடைய ஈமானுடைய தாக்கங்கள். இஸ்லாம் என்பதாக, இஸ்லாமியர்கள் என்பதாக சொல்லிக்கொண்டு மார்பு கட்டிக் கொண்டு இருக்கின்றோமே. சிறுபான்மையினருக்கு கொடுக்கவில்லை, சிறுபான்மைக்கு நடக்கவில்லை, நீ அல்லாஹ்விற்கு நடக்கவில்லை, அல்லாஹ் உனக்கு நடத்தவில்லை. அல்லாஹ்விற்கு நீ எங்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாய்? இல்லையே, அல்லாஹ்விற்கு புறம்பான முறையில் தான் நடக்கின்றாய். அவருக்கு தேவை வந்துச்சுன்னா பள்ளிவாச பக்கம் சூழல் வருவாங்க. ஏதாச்சும் அதுக்கு முன்னாடி வரையும் பள்ளிவாச பக்கத்துல இருந்தாலும் பொதுவாக இருந்தாலும் எட்டு கூட பார்க்க மாட்டாங்க. பள்ளிவாச பக்கம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, ஒதுங்கி நின்றுவாங்க. தொழுகைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாப்ல. அதே சமயத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் தேவை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு அப்படி அல்லாஹ் நிறைவேற்றலாம். யாரை ஏமாத்த வரீங்க? நீங்க இந்த ஒரு சில கூட்டங்கள் வந்துச்சுல, என் பிள்ளையே செத்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அவரை முகத்தை மட்டும் பார்த்தீங்க சொன்னாங்கல்ல. அற்புதமா எனக்கு 20 லட்சம் 40 லட்சம் கிடைச்ச உடனே என் பிள்ளைய 2 பேரும் செத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஈமா, இந்த தன்மை எல்லாம் இங்கிருந்து வருது. ஒரு உயிருடைய தாக்கத்தை விளங்காதவர்களாக, விளங்காத ஜென்மங்களாக பெற்றோர்கள் இருந்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இது போன்ற நிலைமைகள் தான் எனக்கு தேவை என்று வரும்பொழுது அல்லாஹ்வும் நான் வருவேன். எனக்கு அந்த தேவைகள் நடந்தால் அவர்கள் தான் எனக்கு எல்லாம் என்பதாக போய்விடுவார்கள். மனிதனுடைய நிலைமைகள் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது. லைட்டாவது சுண்டி விட்டான் அல்லாஹ் தஆலா சுண்டக்கூடிய சமயத்தில், நிறைய சிந்தக்கூடிய சமயத்தில் வாயு வராது, கையை வராது, மூளையை வேலை செய்யாம போயிருமே. ஒரு நரம்பு தானே. தொழுகையுடைய அசால்ட் பொதுபோக்குத்தனம் இன்று ஒன்றுமை எந்த அளவிற்கு வருகின்றார்கள். நல்ல முறைகளில் தொழுது கொண்டு தக்வாதாரிகளாக, இரையச்சம் உடையவர்களாக இருக்கக்கூடிய நபர்களே ஏளனமாக பேசக்கூடிய சமுதாயம் என்று உருவாகிக் கொண்டிருக்கின்றது. ஒரு சமுதாயம் என்று எந்த அளவிற்கு எதையுமே விளங்காத ஒரு சமுதாயமாக, முட்டாள் சமுதாயமாக ஒன்று உருவாக்கி இப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உண்மை இல்லை. இப்ப நடந்த ஒரு விஷயங்கள், சமீபத்தில் தமிழகத்தின் தலைமை காசியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லாமா ஷேக்னா ஹசரத் கிப்லா அவர்கள், மஹதின் ஹசரத் கிப்லா பாக்கவி அவர்கள் தக்வாதாரியாக இருக்கக்கூடியவர்கள். எந்த அளவிற்கு தக்வாவில் சிறந்தவர் என்று தெரியுமா? தஹஜ்ஜத் தொழுகையை தன்னுடைய வாழ்நாள்கள் தவற விடவில்லை. தஹஜ்ஜத்துடைய தொழுகையை அந்த அளவுக்கு தக்வாதாரியான நபர்கள். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் நின்றுவிட்டு அவர்களை ஏன் பேசிக் கொண்டிருக்கின்றது. தங்களுடைய வாழ்நாள்கள் முழுவதுமே இதற்காக அர்ப்பணித்துக் கொண்டு தொழுகையில் ஒரு தொழுகைகள் தவறாத சூழ்நிலைகள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு பேர்களில் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், தூய்மையானவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு பல்வேறு நபர்கள் பட்டம் பெற்று ஆயிரக்கணக்கான
நீ பேச வேணாம். அவங்களை ஏளனமாக சித்தரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களை லக்கம் நையாண்டி செய்வது ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயம் என்று நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கே சென்று கொண்டிருக்கிறது நம்மளுடைய சமுதாயம்? பேணுதல் என்பது அவர்களுக்கு ஏதோ கிள்ளிக்கீரையாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. தொழுகையுடைய பேணுதல் சப்புகளில் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய சமயத்தில் காமத்திலே திரும்பி பார்ப்பாங்க, அந்த குதிங்கால்கள் சரியான முறைகள் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. மிக நெருக்கமாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? இந்த குதிங்கால்கள் சரியாக இருக்கக்கூடிய சமயங்களில் அந்த இளைஞர்கள் இரண்டு தோல் புஜங்களுடைய ஒன்றோடு ஒன்று ஒட்டியதாக இருக்க வேண்டும். இரண்டு நபர்கள் இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த கேட்புகள் இருக்கக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஷைத்தானுக்கு நீங்க இடம் பிடிக்காதீங்க. நம்ம இப்ப பஸ்ல போகையில என்ன செய்வோம்னா, பக்கத்து சீட்டை பிடிச்சி வச்சிருப்போம். ஏற்கனவே என் ஃப்ரெண்ட் வர்றாங்க, இல்ல எங்க அம்மா வர்றாங்க, எங்க அத்தா வர்றாங்க, இல்ல யாரோ ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சி வச்சிருப்போம். அது போல இவங்க என்ன தொழிலுக்கு பக்கத்துல இடத்த பிடிச்சி வச்சுக்கிறாங்க. யாருக்கு? சைத்தானுக்கு. என் கூட்டாளி இவன் தானே, எல்லாத்துக்கும் கூட்டாளி இவன் தானே, இவனுக்கு சேர்த்து இங்க இடம் பிடிச்சி வச்சுக்கிறது. என்னன்னு பார்க்கிறது, உண்மை இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த ஒரு தன்மைகள் இருக்கு. எந்த ஒன்றிலுமே இல்ல. மாற்று மதத்துல என்ன, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஒன்றாக நிற்க வேண்டும். ஒரே சப்பில் நிற்க வேண்டும். ஒரே சப்பில் நிற்கணும். பார்க்கிறாங்க, நமக்கு அவர் அங்க நிற்கிறாரா, அவரோட போய் தந்து நிற்கிறது வேண்டாம் ஆளு. அதனால அந்த பக்கமே போறதில்லை. அப்படியே ஒரு பக்கமா செம்மறியாட்டு கூட்டம் தாண்டிட்டு அப்படியே போயிடுது. எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. சப்பல் நிக்க வலது பக்கமும் இடது பக்கமும் இடது பக்கம் வலது பக்கமாக மாறி மாறி நின்று நிரப்ப வேண்டும். ஆனால் செம்மறியாட்டு கூட்டமாக நாம் மாறி வருகின்றோமே, ஒரே பக்கமாக சாய்ந்தவர்களாக போய் வருகின்றன. இது யாரை நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள்? உங்களுடைய நட்புகள் விரியை இருக்கட்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் பாருங்கள். அல்லாஹ்விடம் அன்புரையாட வருகின்றீர்கள், அல்லாஹ்விடம் பேசுவதற்கு வருகின்றீர்கள், அல்லாஹ்வை காண்பதற்கு வருகின்றீர்கள், அல்லாஹ்விடம் உரையாடற்கு வருகின்றீர்கள். அல்லாஹ் என்பவர்களாக வாழ்ந்து வேற எமக்கு அஞ்சியவர்களாக வராதீர்கள். யாரோ சொன்னாங்க தெரிவிக்க வராதீங்க. இந்த உங்களுடைய ஈமான போயிருந்து மொத்தத்திற்கு உங்களுடைய ஈமானுக்கு அங்கு ஆபத்து ஏற்பட்டும். வரக்கூடியது உண்மையில் அல்லாஹ்விற்கு அஞ்சியதாக நாம் வர வேண்டும். பள்ளிக்கு சப்பில் நிற்கும் பொழுது யாரையும் பார்க்கக்கூடாது. சப்புகளை நாம் சரி செய்ய வேண்டும். அது இந்த சேர் போட்டு உட்கார்றாங்க, அந்த பக்கம் ஓடுறாங்க, இந்த பக்கம் ஓடுறாங்க. இப்படி சேர்கள் போட்டு விளையாடக்கூடிய இடமாக பள்ளி வாயில்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றது. சேர்களை வைத்து விளையாடக்கூடிய சூழ்நிலைகள். எனவே ரிசர்வேஷன் மன்னல் போல ஒரு சேர் முதல் சப்பிலேயே 2 சேரை போட்டு வைக்கிறது. என்ன இவங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணி வைக்கிறாங்க? சப்பு நிக்க அதோட சேர்ந்து ஏன் உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் என்ன காரணம் இருக்குது? நீங்க சொர்க்கத்துக்கு ரிசர்வேஷன் பண்றீங்களா, நரகத்துக்கு ரிசர்வேஷன் பண்றீங்களா? உங்களுடைய சேவைகளை கொண்டு வந்து உண்மையாக ரிசர்வேஷன் பண்ணுகின்றீர்கள். மற்ற ஆளுநர் தொழுவதற்கு நிற்பதற்கு இடையூறு செய்கின்றீர்கள் என்றால் நீங்கள் நரகத்திற்கு நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுகின்றீர்கள் அர்த்தம். ஏன் தெரியுமா? இது ஷைத்தானுடைய வேலை. இது ஷைத்தானுடைய வேலை. தொழுகையில் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் கூட நமக்கு பூரிப்புகள் என்பது அல்லாஹ்வுடைய அச்சங்கள் இல்லாத நபர்களாக நாம் என்று மாறிக்கொண்டிருக்கின்றோம். தொழுது முடிச்ச உடனே சலாம் கொடுத்தவனே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க தெரியுமா? தொழுத இடத்துல உட்கார்ந்து இருக்க தெரியுமா? இவர் யார்? தொழுத நபர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுத இடத்தில் இருந்து அவர் எழும் வரை அல்லது ஒழு முடியும் வரை மலக்குகள் அவருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு சிலர் இருக்காங்க, சலாம் கொடுத்தவன ஒரு சலம் இந்த பக்கம் இருக்கு, வலது பக்கம், 2வது சலம் வெளியே போயிருப்பாங்க. ஏன்? மலக்குகள் துவா கிடைச்சு இவங்களுக்கு புண்ணியம் வந்து ஏதோ ஹிதாயத்து கிடைச்சுமோ எது எனக்கு வேணாண்டு விரைந்து ஓடக்கூடியவர்களாக வந்து விடுகின்றார்கள். தொழக்கூடிய இடங்களில் அமர்ந்திருந்து தஸ்பீஹ்களை செய்யப்பட்டு அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ செய்யுங்கள். காமனான பொதுவான துஆக்கள் இருக்கிறது, தனிப்பட்ட முறைகளில் துஆக்கள் இருக்கின்றது. கூட்டாக கேட்கக்கூடிய துஆவிற்கும் பலன்கள் அதிகம்.
தனிப்பட்ட முறையில் அந்த இடங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது. ஏன் அவசரப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து வேலை செஞ்சு ஒருத்தர் கூலி வாங்காம ஓடுறான்னா அவனுக்கு நல்லவன் நினைப்போமா, புத்திசாலி நினைப்போமா, திறமசாலி நினைப்போமா? எப்படி அவன் குருமுத்தை என்று அவன் புத்துக்கோடி என்று நாம் எண்ணுவோமோ அது போன்றுதான் தொழில் விட்டு விரண்டு வரக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு புத்துக்கோழிகள். அன்னைக்குரிய சகோதரர்களே, தொழுகையுடைய ஆரம்பத்தில் ஒண்ணு சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய தொழுகையை பரல நிறைவேற்றிட்டு வேகமாக வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள். சுன்னத்தார் தொழுகையை உங்களுடைய வீடுகளில் செய்யும் தொழுங்கள். ஏனென்று தெரியுமா? நீங்கள் உங்களுடைய இல்லங்களை கபர்ஸ்தானாக மாற்றி விடாதீர்கள் என்றாக சொன்னார்கள் சுபாஷ். உங்களுடைய இல்லங்களை கபர்ஸ்தானாக மாற்றி விடாதீர்கள். நீங்க இங்க தொழுவ வந்துருவீங்க, உங்களுடைய மனைவி மக்கள் தொழுவாங்களா என்னன்னு தெரியாது. நீங்க வேகமாக போய் அங்க சுன்னத்துகள் தரக்கூடிய சமயங்களில் ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம் அவர்களுடைய உள்ளங்களிலும் அச்சம் ஏற்படும். தொழுதாயா என்பதை கேட்கக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்களும் இருக்கின்றோம். என்னுடைய மகனை, என்னுடைய மகனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய தாயை தொழுகிறீர்களா என்பதாக தொழுது வீட்டிற்கு சென்றவர்கள் கேட்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் நம்மில் இருக்கின்றோம். நம்மளே தொழுகிறது இல்லை, நம்முடைய வீட்டில் எப்படி தொழுகிறீர்களா என்பது கேட்பதற்கு. இன்னும் சொன்னார்கள், பள்ளிவாசல்ல வந்து இத்தனை ஒதுக்கீறதற்கு வைக்கிறது, லெட்டின் பாத்ரூம் இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் கூடாது. இத்தனை வைக்கிறது சும்மா ஒண்ணுதான் வச்சிருக்கணும். எதுக்குன்னு தெரியுமா? பள்ளிவாசல்ல வைக்கிறது, ஓய்ச்செய்யறதுக்கு, பீஷாவுக்கு வைக்கிறது, பைத்தல்கலா லெட்டின் பாத்ரூம் போறதுக்கு. இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, தொலை வந்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு உபாதைகள் ஏற்படுது, தங்கரை ஏற்படுது அப்படின்னா அவங்க போய் ஒய்ச்செய்யறதுக்கு, அவங்க போய் அந்த சீரவைகள் நிவர்த்தி கொண்டிருக்கான். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடும், வீட்டுல இருந்து அப்படியே வந்து இங்கெல்லாம் வந்து பீஷா போயிட்டு யூரின் போயிட்டு இங்கே வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் தொழுகையுடைய நியத்துடன் வாங்கு சொல்லப்பட்டவுடன் உங்களுடைய இல்லங்களில் இருந்து ஒளிச்செய்து விட்டு யார் பள்ளியின் பக்கம் வருகின்றாரோ, பள்ளியின் பக்கம் வருகின்றாரோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் ஒவ்வொரு நன்மைகள் எழுதப்படுகின்றது, ஒவ்வொரு தர்ஜாக்கள் உயர்த்தப்படுகின்றது. நன்மையே வேளாண்குரிய ஒரு சமுதாயமாக இன்று நாம் வந்து கொண்டிருக்கின்றோம், உருவாகி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் தக்குவாவை, இறையச்சத்தை அதிகப்படுத்தி தந்தால் உருவானாக. நம்முடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகைகளாக வல்லல்லாஹ் ஆக்கி அருள் உருவானாக. வாஹ் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.